ஆபிராம் தனது மனைவியையும் எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு எகிப்தை விட்டு வெளியேறினான். ஆபிராம் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் பெற்று செல்வந்தனாயிருந்தான். அவன் இருந்த அதே இடத்திற்கு மறுபடியும் வந்தான். தன்னுடனே ஆகார் எனும் எகிப்திய அடிமையையும் அழைத்து வந்தான். வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்றாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. சாரா, சாரா, சொல்லு. காலை வணக்கம், காலை வணக்கம். நானே ஆட்டுப்பால் கறந்து வச்சிருக்கேன், வா வந்து என் ஆண்டவர் ஆபிராமுக்கு குடிக்க கொண்டு போ. சீக்கிரம் வா. உனக்கு ஆபிராம் மேல அவ்வளவு அக்கறையா? என் ஆண்டவர் பார்வோன் வாழ்நாள் முழுக்க அவருக்கு சேவகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் போய் ரொட்டி சுட்டு கொண்டு வரேன். சரி, கொண்டு வா. ஆபிராம், ஆபிராம், ஆபிராம்,
என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சது சாரா. தீர்க்க தரிசனம் கிடைச்சதா? ஆமா. என்னது? ஆண்டவர், ஆபிரகாமே, நீ அந்த மலை மேல் போய் உன் கண்களை திறந்து பார். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கின்ற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். அப்படி நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுத்து உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னு தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? நான் பூமி எங்கு இருக்கிற சமவெளிகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் காடுகள்லையும் நடக்கிற மாதிரியும் மலைகள்ல ஏறுற மாதிரியும் குன்றுகள் மேல ஏறுற மாதிரியும், அது மட்டும் இல்லாம கடற்கரை மணலுக்குள்ள என்னோட பாதம் முழுவதும் மூழ்கிற மாதிரியும் உணர்ந்தேன். அந்த தேசம் ரொம்ப ரொம்ப அழகானது சாரா. காலை வணக்கம் என் ஆண்டவரே. வணக்கம். இந்த ரொட்டி உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நன்றி. எங்களை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறியா? சரி. அவளுக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை. சேவை செய்யற நல்லெண்ணம் அவளுக்குள்ள நிறைய இருக்கு. உடன்படிக்கையை முடித்துக்கொள்ள நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். அப்போ நீங்க கேட்கலாம் என் ஆண்டவரே. நான் நகரத்துக்கு தூரமா இருக்கிற அந்த மலைகளை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் சோதோம் நகருக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்குகளை தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். இந்த உடன்படிக்கை இப்போ முடிவுக்கு வருது. இதை யாரு மாத்தினாலும் மாத்த நினைச்சாலும் இந்த ஆட்டுக்கு நேர்ந்ததுதான் அவங்களுக்கும் நடக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். தேவனே, உங்க முன்னிலையில செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கையை மீறவங்களுக்கு இந்த ஆட்டோட நிலைமை ஏற்படட்டும். தேவனுக்கு மகிமை. இப்போ பலியை கொண்டு வாங்க. அவங்க ஆட தொலைச்சிட்டாங்களா? இல்ல, அத அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படின்னா இந்த உடன்படிக்கையை தங்களோட உடலை நினைச்சு செயல்படுறாங்கல்ல? இது திருமணம் மாதிரி. இவங்க உடன்படிக்கையும் அப்படித்தான். வா, போய் விருந்துல கலந்துக்கலாம். இந்தாங்க, குடிங்க. ஆசீர்வாதமா இருங்க. நன்றி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்கார். நீ எந்த விஷயம் பேசினாலும் எனக்கு சந்தோஷம்தான் சாரா. என் இதயமே வலிக்குது ஆபிராம். எப்ப என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தங்கும்னு சொல்லுங்க. தங்கம். நேரம் வரும்போது நல்லதும் வரும். நல்லது எங்க இருந்து வரும்? தேவன் உங்களுக்கு வாக்கு தந்திருக்காரு. நீங்க அவர் பேசுறத கேக்குறீங்க. ஆனா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. நீ என்னோட எலும்பின் எலும்பு, அதே மாதிரி என்னோட சதையின் சதையா இருக்க. நம்மள ஒருத்தர்கிட்ட பேசினாலே 2 பேர்கிட்டயும் பேசின மாதிரி தான். இல்ல, நான் என் காதால அதை கேட்கணும். நான் உங்க தேவனை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது ஆகார் எப்பவுமே விசாரிக்கிறா. அப்படி என்னதான் அவ உங்ககிட்ட சொல்றா? நீங்க சொல்றதையே அவளும் சொல்றா. உங்களை அவ பாக்குறதால அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அப்படி இல்ல.
நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவ விரும்புறா. அவ எதுக்காக இவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா நான் இத்தனை வருஷமா காத்திருந்து ஏமாந்து போனது அவளுக்கு தெரியும். என்னால பொறுமையா இருக்க முடியாது ஆபிராம். படபடப்பா இருக்கு. உன்னுடைய இந்த அவசரத்தை எல்லாம் தேவன் நம்பிக்கையா மாத்துவார்னு நான் நம்புறேன் சாரா. ஆனா எப்போ, எப்படி? தேவன் செய்கிற காரியங்களை நாம கண்டுபிடிக்க முடியாது. தேவன் நமக்கு குழந்தைகளை தரதா சொல்லிருக்காருன்னா நாம அவருக்கு உதவி செய்ய வேண்டாமா? தேவன் மிகப்பெரியவர். அவருக்கு நம்ம உதவியா? எப்படித்தான் இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்கும்னு நீ நினைக்கிறியோ தெரியல. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தரப்போகிறீர்? நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே ஆண்டவரே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே அப்பா. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறானே என் ஆண்டவரே. ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டான். ஒரு குரல் அவனிடம் இவ்வாறு சொன்னது: இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணிப்பார். உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். ஆபிரகாம் அவருக்கு பதில் அளித்தார்: என் முழு இருதயத்தோடும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் இவ்வாறு தொடர்ந்தது: ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிந்து கொள்வேன்? 3 வயது கிடாவையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவர் எங்க போறாரு? தேவன் எதையோ செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆபிராமோட உடன்படிக்கையை செய்ய போறாரா? தேவனோட உடன்படிக்கையை செய்ய போறாரா? என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த விஷயத்தை பத்தி ஆபிராம் இப்படிதான் சொல்றாரு. தேவனோட உடன்படிக்கையை செய்ய போறாரா? வித்தியாசமான சிந்தனையா இருக்கு. தேவன் இதுவரைக்கும் என்கிட்ட பேசல. அதனால ஆபிராம் சொல்றதுதான் நான் இதுவரைக்கும் கேக்குறேன். எனக்கு இத பத்தி வேற எதுவும் தெரியாது. என் ஆண்டவர் ஆபிராம் தேவனோட எப்படி உடன்படிக்கை செய்யறாருன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்க. இல்ல, நீயும் அனாட்டும் எனக்காக கொஞ்சம் கிணத்துக்கு போய் குளிக்க தண்ணி கொண்டு வாங்க. சரி, அதுக்கப்புறம் என் ஆண்டவராகிய ஆபிராம் இடத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அனுமதி தருவீங்களா? முதல்ல குளிக்க தண்ணி கொண்டு வா, அது அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஆண்டவராகிய ஆபிராம பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ஆண்டவர் ஆபிராம், அவர் எனக்கு அப்பா, சகோதரர், என் தாத்தா. நானும் என் கணவரும் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவர் கூடவே இருக்க ஆசைப்படுறோம். நீ அவரை ரொம்பவே பாராட்டுற. ஆமா, அதோட சாராவை பத்தி என்ன நினைக்கிற? நான் அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சிட்டு இருந்தேன். நீ வந்து சேர்ற வரைக்கும் நீ என் இடத்த பிடிச்சிட்ட. ஆனா நீ எதையுமே இழக்கல. நான் நிச்சயமா நம்ப மாட்டேன். நான் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் அவங்க மேல பரிதாபப்படுறேன்.
நான் கர்ப்பமா இருந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட கர்ப்பமா இருக்கிற வயிறை பார்த்து அவங்களோட வயிறும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? முதல்ல இத பொடி. என்கிட்ட குடு குடு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தேவன் எப்படிதான் ஆபிராமோட பேசுறாருன்னு பார்க்க ஆசைப்படுறேன். நீ பேசுறத பாத்தியா? இல்ல, நாள் முழுவதும் கவனிச்சேன். ஆமா ஹாகர், ஆபிராம் ரொம்ப ரொம்ப பாவம். என்னால் இதை பார்க்க முடியாது. அவரோட தேவன் ரொம்ப வல்லமையானவரா இருக்கிறதுனால தான் இப்படி வருத்தப்பட வேண்டி இருக்கு. என்னால அவர் வருத்தப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஆனா எனக்கு என்ன ஆகும்னு பார்க்க ஆசையா இருக்கு. அத அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நீ என் கூட வா. வீட்ல நிறைய வேலை பாக்கி இருக்கு. நான் என் ஆண்டவர் ஆபிராம் கையில சாப்பிடுறவ. அவரு செய்ய போற அந்த காரியம் என்ன ஆகுதுன்னு நான் பார்த்தே ஆகணும். தினம் சாப்பாடு போடுற அதே கையால உன்னை அடிக்கவும் முடியும். நீ உன் வேலையை செய்யறதில்லன்னு ஆபிராம் உன்னை அடிக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துருவேன். என்னை தயவு செஞ்சு அப்படி நடந்துக்க வைக்காத. என் ஆண்டவர் என்ன அடிப்பாருனோ இல்ல திட்டுவாருனோ எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதையும் பார்க்கலாம். நான் உங்க கூட வரணும்னு வற்புறுத்துறீங்களா? என் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. அப்ப நான் போறேன். காட்டு பறவைகளை முதல்ல இங்கிருந்து போங்க, போயிடுங்க. கர்த்தருக்கான பலிய நீங்க தொடக்கூடாது. வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க. தேவனே, உம்முடைய பறவைகள் உமக்குண்டான பலிய சாப்பிட்டா நான் என்ன செய்ய முடியும்? நான் வெறும் மனுஷன் தானே ஆண்டவரே. உமக்கு கீழ்பட்டு நீர் சொன்னதைத்தான நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க வரலையே. நீங்க எங்க இருக்கீங்க? உம்முடைய பலி அழுக ஆரம்பிச்சிடுச்சு. நான் வெறும் மனுஷன்யா. நான் செஞ்சதை விடவும் வேற எதை செய்ய முடியும்? நீர் இங்க வந்தே ஆகணும். இல்லன்னா எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தையாவது காட்டணும் ஆண்டவரே. எனக்கு சோர்வாவும் ரொம்ப களைப்பாவும் இருக்கு. தேவனே, கர்த்தராகி ஆண்டவரே, ஓ தேவனே, சாரா, இங்க பாருங்க ஆபிராம், நெருப்பை விட வேற எதையோ பார்க்க விரும்புறேன். இடி சத்தத்தை விட பெருசா இருக்கணும். என் குழந்தை முகத்துல சிரிப்பை பார்க்கணும். அவன் நான் பால் கொடுக்க மாட்டேனான்னு ஏக்கத்துல அழணும். எனக்கு அந்த வாக்க நிறைவேற்றி கொடுங்க. ஏன்னா அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. நானும் வெயில்ல காய்ற திராட்சை கொடியா இருக்கேன். தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தேவன் என்கிட்ட சொன்னதை நிச்சயமா என்னால விசுவாசிக்கவும் முடியும் சாரா. அதோட உனக்கு முன்னால அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லவும் முடியும் சாரா. இதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா
உங்களோட தேவன் நிச்சயமா என்கிட்டயும் பேசியாகணும். சாரா, அதுக்கு முதல்ல நீ விசுவாசிக்கணும். தேவன் ஒருவேளை உன் கூட பேசினார்னா அவருடைய சத்தம் உன்னோட இருதயத்திலிருந்து வெளிவர்றத உன்னால கேட்க முடியாது சாரா. என்ன அந்த அளவுக்கு நீ பக்குவப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். என் காதல எந்த பிரச்சனையும் இல்ல, அதோட கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சாரா, தேவன் பேசுறத காதால இல்ல இருதயத்தால கேட்கணும். எனக்கு கோவமா வருது. உங்களுக்கு வயசானதால தான் நான் இப்படி தெரியுறேன். உங்க தேவன் பேசுறத நீங்களே தனியா கேளுங்க. கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள்